இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்னாச்சு சொல்லுங்க. என்னக்கா இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்கக்கா? அதான் கிளீனிங்கா சார் உங்களுக்கு? அதுதான் கிளீனிங்கா? ஆப்ரேஷன் பண்ணவங்களோட பாத்ரூம் வந்து அதான் கிளீனிங்கா? இன்னைக்கு தான் சார் வார்டை கிளீன் பண்ணிருக்காங்க. போய் பார்ப்போங்க அங்கே போய். நீங்களாம் வந்துட்டு சொல்லிட்டு எல்லாமே கிளீனாக இருக்கு. 15 days நாங்கள் இங்கே தான் இருக்கோம். என்னாச்சு? க்ளீன் பண்ணுறதே இல்லைண்ணா, க்ளீன் பண்ணுறதே இல்லை. க்ளீன் பண்ணுறது இவங்க 3 பேர் போட்ட போகிறோம். இவங்களாம் வந்து இன்றைக்கி தான் வந்துக்கிறாங்க, க்ளீன் பண்ணி இன்றைக்கி தான் வந்துக்கிறாங்க. ஒரு வாரமாக சொல்லிட்டு கேளுங்க, இவங்ககிட்ட கேளுங்க, இந்த சிஸ்டர் கிட்ட கேளுங்க. இவர் சூப்பர்வைசர், இவர் பண்ணுறதே இல்லை க்ளீனிங். இன்னைக்கு ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் வரீங்க. இந்த சிஸ்டர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஒரு பாட்டி நேற்று விழுந்து எமர்ஜென்சிக்கு போயிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து பண்ணுறாங்க. இவர் தான் சூப்பர்வைசர். இவர் சும்மா இன்னைக்கு தான் வராரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் க்ளீன் நடக்குது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. அமைச்சர் சொல்லுங்க. ஒரு நாள் அமைச்சர் வராரு, க்ளீன் பண்ணுறோம். அவர்கிட்ட சொல்லுங்க. பின்னாடி வேணா குறை சொல்றேன். இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவங்க வார்டனை ஒரு நிமிஷம் வர சொல்லுங்களேன். நான் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். இத்தனை பேருக்கோசம் தான் பேசுகிறேன். நான் அந்த டாய்லெட் க்ளீனே ஆகலை. காலையில் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பண்ணல. பெட்ஷீட்டு மாற்றுறதே கிடையாது. 3 நாள் 4 நாளுக்கு ஒரு வாட்டி தான். நான் வந்து 15 நாள் ஆகுது. 2 வாட்டி தான் மாற்றிருக்கிறாங்க. அந்த 2 வாட்டி யாராவது அந்த சிஸ்டர் வயசானவங்க ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அந்த ரெட் கலர் சட்டையை வர சொல்லுங்கண்ணா. யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்க. அவர் தான் வார்டனு. அவர் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வர. இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேளுங்க. ஆப்ரேஷன் பண்ணி தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி போட்டு அந்த பாத்ரூம் போய் பாருங்க, கொஞ்சம் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகும் சார். நாங்கள் வச்சுக்க திங்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் அதை நின்று திட்டுறாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்களாம் வர்றதுனால க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் நோயாளிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும், கழிவறைகளை சுத்தம் செய்யாததால் உள்ளே செல்லக்கூட முடியவில்லை என்றும், அமைச்சர் வருவதால் மட்டுமே இன்று கழிவறைகளை சுத்தம் செய்ததாகவும் நோயாளிகள் தங்களது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை கொடுக்க இருக்கிறார் செய்தியாளர் கந்தன். முழு விவரம். தர்ஷினி, வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி இன்று குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அன்றைய தினத்தில் பிறந்த 10 குழந்தைகளுக்கு வந்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில வந்து மோதிரமணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இன்று அமைச்சர் தாமோ அன்பரசன், அதே போன்று தாம்பரம் மாநகர துணை மேயர் காமராஜ், சேர்மன் அண்ணாதுரை ஆகியோர் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். அப்பொழுது கீழ் ஃப்ளோரில் வந்து மழையின் காரணமாக அந்த பிரசவோட முதல் மாடிக்கு மாற்றப்பட்டது. முதல் மாடிக்கு அமைச்சர் சென்ற போது அங்கிருந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், அமைச்சர் வருவதால் இன்றைய தினம் வந்து இந்த பிரசவோட வந்து சுத்தமாக செய்து. ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த பிரசவோட வந்து சுத்தம் செய்யவில்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் அந்த கழிவறை வந்து சுத்தமாக செய்யவில்லை என்றும், அதன் ஊழியர்கள் இங்கு இருப்பதாகவும், ஆனால் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபட்டு சொன்னா அது ஒரு புறம் இருக்க, 10 நாட்களுக்கு ஒரு முறை தான் அந்த போர்வை, அதாவது உள்ளே படுக்கும் அந்த போர்வை வந்து மாற்றி வருவதாக, இதனால் எங்கள் மீது வந்து நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்தனர். இருந்தபோது அமைச்சர் நேரடியாக சென்று அங்கிருந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரத்தை அணித்துவிட்டு வெளியே வந்தார். இருந்த போதிலும் அங்கிருந்த ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து தரும்போது தொடர்ந்து வந்து அவருடைய பேச்சு நடந்தது. இருந்த போதிலும் அன்பரசன் அங்கிருந்து நேரடியாக கீழே வந்து நேரடியாக புறப்பட்டார். தொடர்ந்து இது போன்று குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டுமா அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.